ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி நம்ம கிராமத்து எறா தொக்கு பார்க்கலாம். முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுங்க. வெட்டி வச்ச வெங்காயத்தை போடுங்க. அது கூட கொஞ்சோண்டு சோம்பு போடுங்க. கொஞ்சம் சீரகம் போடுங்க. சீரகம் போட்டு வெங்காயத்தை வதக்க ஆரம்பிங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். உடனே நல்லா வதக்கி பொன்னிறமாக வந்த உடனே தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி கொஞ்ச நேரம் வேக விடுங்க. எண்ணெயிலேயே தக்காளியில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுங்க. மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா தக்காளி குழன்னு இது பண்ணுற வரைக்கும் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் இறாவை அதில் போடுங்க. அதில் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போடுங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கினே இருங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. உப்பு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு போட்டுச்சா, மிளகாத்தூள் தேவையான அளவு, இது அரைச்ச மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி இந்த கல் உப்புலாம் நல்லா கரையிட்டு நல்லா கலரி அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி தட்டு போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து நல்லா கிளறி விடுங்க. இல்லைன்னா அடி பிடிக்கும். அப்படி கிளறி விட்டுட்டு திரும்பியும் மூடிடுங்க. தட்டுப்பட்டு சுவையான எறா தொக்கு ரெடி ஆகிடும்.